இனிமேல் இந்த சினிமாவுக்கு போகிறீங்க, தியேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த கேள்வியை கேளுங்க. எந்த நடிகனாவது வாயை திறந்தாங்களா இதுக்கு? இந்த சூர்யான்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சூர்யா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஒன்றுனா அவர் வந்து அப்படியே கண்ணில் ஜலம் வச்சுருவார் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னல் ஆவார். ஒரே பொங்கலாக இருக்கும். என்ன பொங்கல் அதிகமாக சாப்பிட்டார்? இல்லை உள்ளேருந்து பொங்கல் பயங்கரமாக இருக்கும். சத்யராஜ் அவர்கள் ஐயோ பெரிய போராளி. அந்த மாதிரி போராளியை வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி உயர்ந்த ஒரு போராளியை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த போராளிகள்லாம் அதே மாதிரி சித்தார்த்தன்னு ஒரு சுற்றிட்டு இருப்பார். இந்த பாய்ஸ் படத்தில் கூட ஓடினாரே அவர் தான். இவங்க எல்லாம் வாயில் பூட்டு போட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு வார்த்தை இதை பற்றி பேசலை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நடிகனுக்கு நடிகன் வேலை, ஒரு நடிகனுக்கு நடிகனோட வேலை, அவங்க எதுக்கு சார் இதை பற்றி பேசணும்? நியாயமான கேள்வி. எந்த ஒரு நடிகனும், அதாவது அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, நான் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நடிகர்களை நம்ம கேள்வி கேட்கவே மாட்டோம். ரஜித்குமார் அவர்கள் இருக்கார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் உண்டு, அவர் வேலையை உண்டு இருக்காரு. சைலண்ட்டாக அவரால் என்ன பண்ண முடியுமோ சைலண்ட்டாக பின்னாடி பண்ணிட்டு போகிறார். ஆனால் அந்த சூர்யா போன்ற ஆட்கள், இந்த சித்தார்த் போன்ற ஆட்கள், இந்த சத்யராஜ் போன்ற ஆட்கள், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொள்ளாச்சி கேஸுக்கு கொந்தளித்தவங்க அனிதா கேஸுக்கு கொந்தளிப்பாங்க. இதுக்கு மட்டும் கத்துதாது எங்கே இது அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு அவங்க வச்சுப்பாங்க. அப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இங்கே நடிகர்களெல்லாம் ஒரு குரல் கொடுத்தா, இந்த சங்கங்கள்லாம் ஒரு குரல் கொடுத்தா அது எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு செயல்பட்டுட்டு இப்போ வாய மூடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அவலநிலை. இங்கேயும் சில நடிகர்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நட்ராஜ் அவர்கள் பேசியிருக்காரு, கார்த்திக் சுபாராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. அது மாதிரி நிறைய நடிகர்கள் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். கட்சிக்கு அப்பாற்பட்டு இது ஒரு சமூக ஒரு சோஷியல் ஈவில், சமூகத்தில் இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களை நம்ம வாழ்த்துறோம். இல்லை ரெண்டு விஷயத்துலையும் சைலண்ட்டாக இருந்து தன்னால் என்ன முடியுமோ அது பின்னாடி இருந்து செய்யக்கூடிய ஆட்களையும் நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கணும். அவங்க படத்துக்கு போகும்போது முடிஞ்சால் ஒரு பிளக்கார்டு எடுத்துகிட்டு போங்க. சார் என்ன மௌன விரதமா, படம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கேளுங்க.